சென்னை அண்ணா நகரில் 1000 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்ததாக ஒருவரை கடத்தி கொலை மிரட்டல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், வணக்கம். கைது செய்யப்பட்ட நபர் யார்? இந்த விவகாரம் தொடர்பான விவரங்கள் என்ன? வேளச்சேரியில தன்வந்திரி அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை இயங்கி வருகிறது. இந்த அறக்கட்டளையை நிர்வகித்து வருபவர் டாக்டர் வைஷ்ணவி என்ற பெண். அவருக்கு உதவியாக மொய்தீன் என்பவரும் அமினுதீன் என்பவரும் இருந்து வருகிறார்கள். இந்த அறக்கட்டளைக்கு அண்ணா நகரைச் சேர்ந்த எட்வின் மூலமாக தனக்கு தெரிந்த மும்பையைச் சேர்ந்த ஒரு நபர் 1000 கோடி ரூபாய் நன்கொடை பெற்று தருவதாக கூறியதாகவும், அதன் அடிப்படையில மும்பையைச் சேர்ந்த அந்த நபர் கூறியதன்படி துபாய்க்கு சென்று துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு அழைத்து சென்று இந்த மும்பையைச் சேர்ந்த சப்தரிஷி பானர்ஜி என்ற அந்த நபர் ஒரு நிறுவனத்துக்கு அழைத்து சென்று பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு கமிஷனாக 1000 கோடி ரூபாய் நன்கொடை கொடுப்பதற்கு முன்னதாக 35 லட்சம் ரூபாய் அதற்கு கமிஷன் பேசிக்கொண்டு அந்த சப்தரிஷி பானர்ஜி என்பவர் அந்த கமிஷன் தொகையை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இது 4-5 மாதங்களுக்கு ஆகியும் கூட அவர்கள் இதுவரை அந்த 1000 கோடி ரூபாய் நன்கொடையை பெற்று தரவில்லை என்ற குற்றம் சாட்டி இந்த 3 நபர்களும் இந்த அறக்கட்டளையை நடத்தி வரக்கூடிய இந்த 3 நபர்களும் இந்த எட்வின் என்பவர் தான் இந்த சப்தரிசியை அறிமுகம் செய்தது. ஏன்னா இந்த எட்வினிடம் இது குறித்து கேட்டு வந்திருக்கிறார்கள். அவர் உரிய விளக்கம் அளிக்காத நிலையில் அவரை இந்த ஃபார்ச்சுனர் கார் ஒன்றை பயன்படுத்தி அவரை அண்ணா நகரில் இருந்து அம்பத்தூருக்கு கடத்தி சென்று அவரை தாக்கியதாகவும், அதே போன்று பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் அவருடைய வீட்டினுடைய பத்திரம் மற்றும் நம் மனைவி அணிந்திருக்கக்கூடிய நகைகளையும் வேண்டும் என்று அவர்கள் மிரட்டல் விடுத்ததாகவும், அவருடைய காசோலை 8 காசோலையில் அவருடைய கையெழுத்தை வாங்கிக் கொண்டு ஜிபே மூலமாக அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தையும் பறித்துக் கொண்டதாகவும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்பொழுது புதுங்கையில் சேர்ந்த அமினுதீன் என்ற அந்த கடத்தல் தொடர்புடைய அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த பெண் உட்பட இந்த 2 பேர் அறக்கட்டளை சேர்ந்த அந்த 2 பேரையும் தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருவதாக தெரிவித்துள்ளனர். நன்றி சரவணகுமார் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.